தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கிட் யூஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா GitHub ரெப்பாசிட்டரிஸில் வந்து அப்லோட் பண்ணுறது இதை பற்றி பார்க்கலாம். அண்ட் இது போக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டெப்ளாய் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ அந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை டர்ன் ஆன் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த GitHubல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வந்து டேரெக்டாக அப்லோட் பண்ணலாம். அதாவது நம்ம நியூவாக ஒரு ரெப்பாசிட்டரி க்ரியேட் பண்ணி நம்மளோட ஃபைல்ஸ் அப்படியே ட்ராக் பண்ணி. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நான் கவர் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா நம்ம GitHub பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சிஎம்டி அதாவது கிட்டோட கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்ம ரெப்பாசிட்டரிஸை GitHubல வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா கிட்டு வந்து தேவை. ஸோ கிட்டை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் மேலே வந்து ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா கிட்டு வச்சு தான் நம்ம வந்து இதை பண்ணவே போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பாட். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட்ஸ் வேணுமோ அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே போய்க்குங்க. போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கிட் பேஷ் ஷேர்னு வரும். ஓகேங்களா? நீங்கள் எந்த ஃபோல்டரில் இருக்கீங்களோ அந்த ஃபோல்டரில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிட் பேஷ் ஷேர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து காமிக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டை வந்து இன்சுலேட் பண்ணோம். ஸோ இந்த கிட்டோட பேசிக் கமெண்ட்ஸை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவும் பார்க்கலாம், பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேட் பண்ணுவோம் கிட்டை. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டு INIT. ஓகே, கிட் வந்து இனிஷியலைஸ் ஆயிடுச்சு நம்ம ப்ராஜெக்டில். இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா GitHubக்குள்ளே போய்க்குங்க. போயிட்டு ஒரு ரெப்பாசிட்டரி ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நியூ போகிறேன். ஸோ ரெப்பாசிட்டரி க்ரியேட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஸோ தெரியலாம், நம்ம வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் TM அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, பப்ளிக் ரீட்மி ஃபைல் வந்து தேவையில்லை, ஏன்னா நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ இப்போ க்ரியேட் ரெப்பாசிட்டரின்னு இருக்கும். ஸோ இது கொடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து GitHubல வந்து சிஎம்டி யூஸ் பண்ணி புஷ் பண்ண போகிறோம், அது அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்குன்னு ஒரு லிங்க்கு. ஓகேங்களா? இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே வாங்க, நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கிட்டு ரிமோட் ஆட் ஆர்ஜின் அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த லிங்க் அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்டர். ஸோ ஓகே, வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டு ஸ்டேட்டஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அன்ட்ராக்டு ஃபைல்ஸு. ஸோ இது எல்லாமே, ஏன்னா இது வந்து ஸ்டேஜ்டு ஏரியாவில் இல்லை. கிட்டு ஆட் ஒரு ஸ்பேஸ் விட்டு டாட்டு. ஓகே, கிட் ஆட் ஓகே, கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்து பார்ப்போம். STA. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து கரெக்டாக இதாகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட் கமிட் -m ஸ்பேஸ் டபுள் கோட்ஸில் ஆட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆடுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ரெப்பாசிட்டரி நேம் என்ன வச்சுருக்கீங்களோ அதான் இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து நான் TMன்னு தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால நான் இங்கே வந்து TMன்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன ரெப்போ நேம் வச்சுருக்கீங்களோ அதான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் TM ஸ்பேஸ் மாஸ்டர் டபுள் கோட்ஸ், இப்போ என்டர். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கிட் கமிட் -m ஆட் மாஸ்டர் இந்த மாதிரி கொடுத்தோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் எரர் வரும். ஸோ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து GitHub இருக்குது பார்த்தீங்களா நம்மளுடைய அக்கௌண்ட்டு, அதை வந்து கிட்டில் வந்து கான்ஃபிகர் பண்ணலை.
ஓகே, அதான் அர்த்தம். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் போகிறேன், இந்த மாதிரி வரும். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்கள் கிட்டப்பில் வந்து ஜிமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்களா, அதை வந்து இதில் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணணும். ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டப்போட அந்த யூசர் நேம் அதை என்ட்ரி பண்ணி ஃபஸ்ட்டு கிட்டோட கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த இது வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கமாண்ட் போடுங்க, கரெக்டாக வரும். மாஸ்டர் கமாண்டு git push origin master இதான் லாஸ்ட்டு. இப்போ என்ட்ரு கொடுப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சைன் இன் வித் யுவர் ப்ரௌசர் அப்படின்னு இருக்கும். இதை கொடுங்க. கொடுத்தோன்னே க்ரோமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு ரீடைரக்ட் பேஜ் வரும். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆத்தரைஸ் பண்ணவா அப்படின்னு கேட்கும். ஏன்னா நம்ம கிட்டை போட அந்த கிட்டை வந்து ஆத்தரைஸ் பண்ணோம், கிட் க்ரெடிஷ்னல் மேனேஜரை. ஓகேங்களா? அதனால ஸோ இங்கே கேன்சல் ஆத்தரைஸ் அப்படின்னு இருக்கும். ஆத்தரைஸ் வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு அவ்வளோதான். இப்போ உங்களோட அந்த ரெப்பாசிட்டரி இருக்குது பாருங்கள், அதை அப்படியே ஜஸ்ட்டு ரீலோட் பண்ணுங்கள். அந்த பேஜை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆயிடுச்சு, எல்லாமே இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. ஓகேங்களா? நம்ம வந்து டேரெக்டாக ஃபைல்ஸு ரெப்பாசிட்டரி க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணாமல் கிட்டு யூஸ் பண்ணி கமாண்ட் மூலயமா அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை எப்படி டெப்ளாய் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எப்பவும் போல தான் க்ரியேட் நியூ ஆப்பு, ஹீரோக்குள்ளே போயிட்டு, ஸோ ஹீரோக்கு பற்றியும் உங்களுக்கு தெரியலனா நம்ம நிறைய வீடியோஸ் கவர் பண்ணிப்போம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் டிஎம் யூடியூப் அப்படின்னு போட்டுக்கிறேன் சும்மா. இப்போ கிரியேட் ஆப். ஸோ இந்த இடத்துல கிட்டப், கனெக்ட் டு கிட்டப். ஸோ ரெப்போ நேம் வந்து டிஎம் கொடுத்துருந்தோம், சர்ச் பண்ணுவோம். ஸோ இந்த வந்துருச்சு கனெக்ட். ஸோ மாஸ்டரில் தான் இருக்குது. எனேபிள் ஆட்டோமேட்டிக் டெப்ளாய் பிரான்ச். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெப்ளாய் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டு யூஸ் பண்ணி நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸை கிட்டப்பில் வந்து அப்லோட் பண்ணுறது. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்துடாம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நிறைய டெலிகிராம் வீடியோஸ் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். டைம் இருந்துச்சுன்னா ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். மீவர்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாட்டா.